மக்கள் கஷ்டப்பட்டு பாடுபட்டாலும் மாங்கன்னு உழைச்சாலும் கடைசியில் அவங்க போய் அந்த காசெல்லாம் எங்கே கொட்டுறாங்கன்னா, ஒன்று படிப்புக்காக கொட்டுறாங்க. ஆரம்ப கல்வி, உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வி அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா மருத்துவமனையில் போய் லட்சக்கணக்கில் கொட்டிடுறாங்க அவங்க உடலை காப்பாற்றுறதுக்காக. இப்போ மிச்ச கட்சிகள் இதுல எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மாதம் இவ்வளோ தரோம், 2000 தரோம், 2500 தரோம், ஜெயிச்சா 10,000 தரோம் இப்படின்லாம் அறிவிப்பு கொடுத்தாங்க. இது ஒரு தற்காலிக தீர்வாக இருக்குது. ஒரு 2000 வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு இல்லை, ஒன்று மருத்துவமனை கொட்டுவாங்க, இல்லை பள்ளி கொட்டுவாங்க, இல்லை சாராய கடையில் கொடுப்பாங்க. இப்ப இதுக்கு மாற்றா நம்ம ஆட்சிக்கு வரும்போது அனைவருக்கும் இலவச கல்வி, இலவச மருத்துவம் அப்படின்னு முன் வச்சோம். இதனால மக்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும், அவங்க எப்படி மாறுவாங்க, அவங்களோட உழைப்பு, அவங்க மனநிலை எல்லாம் எப்படி இருக்கும், இதை எப்படி கொண்டு வர போறீங்க? நாம் தமிழர் கட்சி கொள்கையில பாத்தீங்கன்னா இலவச கல்வி, இலவச மருத்துவம், இலவச குடிநீர். இலவச மருத்துவம் அப்படிங்கிறது வெறும் இப்ப இந்த திராவிட கட்சிகள் கொடுத்துட்டு இருக்கிற மருத்துவம் இல்லை, உலக தரம் வாய்ந்த மருத்துவம். அதையே இலவசமாக கொடுப்போம். அதே மாதிரி கல்வி, உலக தரம் வாய்ந்த கல்வி, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை அவங்களே உருவாக்கிக்கக்கூடிய அளவுக்கு கல்வி. இது ரெண்டும் அரசோட கடமை. அதை கொடுத்த மற்றதெல்லாம் அவங்களே இது பண்ணிக்குவாங்க, அவங்களோட வாழ்வாதாரத்தையோ அவங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க. 2000 ரூபாய்க்கு நீங்க தரமான கல்வி இன்னைக்கு வாங்க முடியாது. 2000 ரூபாய்க்கு நீங்க தரமான மருத்துவத்தை பூர்த்தி பண்ண முடியாது. அப்படி இருக்கிற போது இதெல்லாம் இந்த 2000ங்கிறது வெறும் கவர்ச்சி திட்டங்கள் தவிர இது பயனுள்ளதா இருக்காது. மக்களுக்கு பயனுள்ளது உலக தரம் வாய்ந்த மருத்துவம், உலக தரம் வாய்ந்த கல்வி. இது ரெண்டையும் நாம் தமிழர் கட்சி இலவசமா கொடுக்கும். நீங்க சொல்லும் போதுதான் அதுல கூடுதலா ஒரு செய்தி என்னன்னா, மாங்குன்னு பகலும் ராத்திரியும் வேலை செய்யறாங்க. ரொட்டேஷன் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வேலை செய்யறாங்க. எதுக்கு வேலை செய்யறாங்க கேட்டா, அவங்க பெருவாரியா அந்த காசு எங்க இழக்கிறாங்கன்னா மருத்துவமனையிலையும் கல்வி கூடங்கள்லையும். இப்ப இது குறையும் போது அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது குறைஞ்சிரும், மன அழுத்தங்கிறது கம்மியாயிரும், அவங்க நோய்வாய்ப்படுறது கம்மியாயிரும், அந்த சமூகமே ஒரு அமைதியான நல்ல ஆரோக்கியமான சமூகமா கட்டமைக்கப்படும் அப்படிங்கிறது புரியுது. இப்ப அந்த வேலையை சொன்ன பாத்தீங்களா, இந்த ரொட்டேஷன் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் இப்படி மாறும்போது அந்த அழுத்தங்கள், உடல் ஆரோக்கியங்கிறது கெடுது. இப்ப இதுக்கு தமிழ்நாட்டு அளவுல, அது நாம் தமிழர் கட்சி சார்பா இங்க வேலை நேரங்கள், அத்தியாவசிய வேலையை தவிர மிச்ச வேலைக்கெல்லாம் காலையிலிருந்து இரவுக்குள்ள அந்த வேலையை முடிக்கிற மாதிரி செயல் திட்டதா இருக்குங்களா? கண்டிப்பாங்க. இப்ப என்னன்னா, இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா கிரேவியார்ட் ஷிஃப்ட்ம்பாங்க ஐடி இண்டஸ்ட்ரியில. இது எப்படின்னா, நீங்க இரவு நேரத்துல நீங்க முழிச்சிருந்தீங்கன்னாவே அது உடல் ஆரோக்கியத்துக்கு கேடான ஒரு விஷயம். அப்போ தொடர்ந்து ஒருத்தர் 6 மாசமோ 1 வருஷமோ இதே மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா நோய்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவசியமா இருந்தாலும் கூட சில சூழ்நிலை நம்ம தவிர்க்க முடியாது. அவசியமா இப்ப மருத்துவமனையோ இருந்தாலும், ஆனா அது ஒரு ரொம்ப ஒரு குறுகிய காலத்துல ஒரு 4 நாள் 5 நாள் அந்த ரொட்டேஷன் ஷிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி அதுலதான் நம்ம கொண்டு போகணும். நீங்க இன்னொரு ஒரு நல்ல ஒரு விஷயத்த எடுத்தீங்க. நைட் ஷிஃப்ட்ல தொடர்ந்து ஒருத்தர் பணி புரிஞ்சுட்டே இருந்தாருன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நோய், மன அழுத்தங்கள் இதெல்லாமே வரும். போதாததுக்கு இப்ப நம்மளுக்கு தரமான மருத்துவம் இல்லை அப்படின்னா பெரிய ஒரு சுமையாத்தான் மாறுமே தவிர அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்காது. அப்போ அதுலதான் சொல்றோம், நமக்கு அந்த இலவசங்கிறது பிரயோஜனம் இல்லை. நல்ல மருத்துவம், நல்ல கட்டமைப்பு, அரசியல் கட்டமைப்பு, நல்ல அரசு, நல்ல ஆட்சியாளர்கள் இருந்தாங்கன்னா மக்களோட நலனை கருத்துல வச்சு ஒவ்வொரு வேலையும் செஞ்சாங்கன்னா கண்டிப்பா பிரச்சனைகளாக குறையும், உறுதியா குறையும். வரிசை எண் 2 திரு நா. செந்தில்குமார் அவர்களுக்கு விவசாயி சின்னத்தில் வாக்களிப்பீர். உழவை மீட்போம், உலகை காப்போம். நமது சின்னம் விவசாயி.